இவரு நானா இவரு சபரியா வராரா எங்க வேணா இருப்பாடி இவல இதெல்லாம் கொடுக்கணும் மாத்திக்கிறமா வாண்ட நீ வராம என்ன ஃபோன் பண்ணி தான் கூட்டு போறானே உன்னை படப்பில இருந்து கூட்டு போவாங்க நீ தான் இங்க வரணும் சாமத்து தான் இருக்க ஓகே ரெடியா நான் வீட்டுக்கு ஓகே லெசனா காலிறுதி 4 ஓகே ஓகே நான் ஒரு மேட்ச் வந்து பிரேக்ல இருந்தேன் குவார்டர் ஃபைனல் நம்பர் 4 நான் போன மேட்ச் சுதீஷ் 11 அண்ட் வேர்ல்ட் 11 மேட்ச்ல நான் இல்லை அதனால தேர்ட் நினச்சிட்டேன் ஓகே 4வது குவார்டர் ஃபைனல் மேட்சாக இருக்க போது இன்னொரு அணி யாரு செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆக போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சூப்பரான மேட்சை என்னோட அன்பு தம்பி பிகே அவர்கள் அவரோட சொந்த குரல்ல கொண்டு போவாங்க ஓகே லெட் ஷாட் சென்னை 96 விஎஸ் எம்பிடி காலிறுதி 4 முதல் வந்து ஒரு பவுண்டரி ஒரு மிஸ் ஃபீல்ட்ல கிடைச்சிருக்கு சக்தியுடைய முதல் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்குது மணி சென்னை மணி முதல் பந்தே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு ஆஷா கிரிக்கெட் கிளப்புடைய டோர்னமெண்ட் காலிறுதி 4 அரையிறுதி 4வது அணி எது சக்தி டு மணி இட்ஸ் a huge 6 அம்பேருடைய ஆட்டத்தை பார்க்கிறோம் பல்லேலக்கா ஏலத்தை கடந்து இங்கே சென்னையில பல்லேலக்கா போட்டுட்டு இருக்காரு 6 2 பந்துகள்ல 10 காலிறுதி 4 குவார்டர் ஃபைனல் 4 ஆல்சா கிரிக்கெட் கிளப்புடைய 8 காலத்துக்கு தகுந்த அணிகளுமே ஸ்டார்ஸ் தான் அகைன் ஒரு ரிவர்ஸ் மணிதா இங்கே 2 ரன்னுக்கான சான்ஸ் குயிக்கான ஒரு டபுள் 2 ரன்கள் குயிக்கான ஒரு டபுள் ஆக மாறுகிறது ஆல்சா கிரிக்கெட் கிளப்புடைய பிரம்மாண்ட டோர்னமெண்ட் முத்தான அந்த மைக் மட்டும் கொடுத்து விட்டுருங்களேன் பசங்கள்கிட்ட ஸ்மால் மைக் அது மணி கச்சுக்கான காலம் இல்ல சேஃப் விளாண்டா இருக்கு சூப்பரான ஒரு பேட்டிலுங்க 4 பந்துகள்ல அதிரடிக்கார மச்சான்ட்டு ஒரு பாணியில டீல் பண்ணிருக்காரு சிவாஜி தி பாஸ் மணி த மாஸ் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு லாஸ்ட் 2 பால் சக்தியுடைய கடைசி 2 ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்டிங் டாட் பால் முதல் டாட் பால் இந்த ஓவர்ல கிடைக்குது 13 ரன்கள் கடைசி பந்து சக்தியுடைய லாஸ்ட் 1 வைடான ஒரு டெலிவரி டைரக்ட் இட்ஸ் a quick single 20 ஓவர் முதல் ஓவர் முடிவில் 14 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி 14 for no loss The comment section active இருக்கு KL live streamல batting power play இரண்டாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா மேகம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது பார்க்கலாமா சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இங்க வில்லி பாய் ஃப்ரம் எம்பிடி அண்ட் ஸ்ட்ரைக்ல இருக்குது ஜீவா
வில்லியம்ஸுடைய முதல் பந்து ஒரு ஒயிட் பால். எஸ்ஆர்ல ரன்கள். லைவ்ல இணைந்திருங்க. கண்டிப்பா ஒரு தரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஒரு பொழுதுபோக்கான ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை எங்க ஜீவா. டாட் பால். வில்லியம்ஸுடைய செகண்ட் ஒன். நீ 1 hour போடுவீங்க, அதான் கேட்டேன். 1 hour போறீங்கன்னா நீங்க போறீங்க 4 ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குயிக்கான ஒரு சிங்கிள். வில்லியம்ஸுடைய தேர்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல இருக்குது மணி. The full length yakker. Dot ball. Also cricket club proudly present as state level tennis ball cricket tournament 2025. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் இருக்கு. lot of sponsors இந்த டோர்னமெண்ட்ல இருக்காங்க. fourth one. Super shot to the catch க்கான கால் ஆல 6 ரன். Yes இங்க பவுண்டரி கிளியர் ஆகுது. one bounce lights a boundary. சூப்பர் பவுண்டரி. டீம் ஸ்கோர் 20 ரன்கள் கடக்கின்றார்கள். ஆல்சோ கிரிக்கெட் கிளப் உடைய ஸ்பான்சர்ஸ் மக்ஸ் ஃபவுண்டேஷன், ரசல் ஃபவுண்டேஷன், குணா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், ஹவுஸ் ஹண்ட், ஜாப் ரைட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஆப் வேர்ல்ட் வை லாஜிஸ்டிக். வேப்பமரத்தை தாண்டி 26 ரன்கள். மணி 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 சேலத்தில் எந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம்ல பார்க்கிறோம். மணி த லாஸ்டா வில்லியுடைய லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ண, பட் இங்க டாட் பாலோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர்கள் முடித்த 26 ரன்கள். விக்கெட் இழப்பின்றி 26 for no loss. ஷாட் பண்ண சாண்டோ கிளாஸ் வந்திருக்காரு. சாண்டோ ஃபர்ஸ்ட் ஒன். 26. ஜீவா த வைட் டெலிவரிய கட் பண்ணாரு. கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் ஒன். சாண்டோவுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல சாண்டோ. சாரி மணி. லோ ஃபுல் டாஸ் பிக் பண்ணிருக்காருங்க மணி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுவே. அங்க மணி இங்க காலிறுதி 4ல கலக்குகிறார். சூப்பர் 6. 9 பந்துகள்ல 29 ரன்கள். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஒரு சிங்கிள். அண்ட் வேர்ல்ட் த லீடிங் மேன் லோகேஷ் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் கமாஜி. பாட்டம்ல பட்டிருக்கு.
ஓ மை காட் சக்தி, என்னதான் நடக்குதுங்க? கால் இறுதியில் ஒரு டிராப். ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. ஃபிஃப்த் ஒன்னா? டாட் பால். லாஸ்ட் ஒன், சண்டோடைய லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல இருக்குது மணி. ஹாட் ஹிட் அங்க மிட் விக்கெட்ல வில்லியம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு எண்டில் மணி மட்டும் முழுவீச்சு கொண்டிருக்காங்க. அந்த சீவா எப்போ ஸ்ட்ரைக் எடுப்பாரு அப்படின்னு தெரியல. பட் இது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 36. 3 ஓவர் முடிவில் 36 ரன்கள். 36 ஃபார் நோ லாஸ். ரிமைனிங் 3 ஓவர்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க எம்பிடி சென்னை 96 உடைய மேட்ச் அண்ட் ஸ்பான்சர்ஸை ரீட் பண்ணலாம். 5 feet ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எஸ் என்டர்பிரைசஸ், எம்கே லிவியோடி, மூவன் ஃபோன், எஸ்எஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ட்ரிபிள் பிரதர்ஸ், ஜம்ப் ஸ்டார்ட் அசோசியேட்ஸ், சிபி தமிழ் வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட், வேல்யூ ரியாலிட்டி, மதன் ரவி புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ், அக்ஷயா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், பிரைட் ஷேடோ ஸ்டுடியோ, Town Hall Appliances, Fitrock Arena, Killer Paw Tattoo and Piercing, Ishwaran Works, Star Enterprises, RRB Infrastructure and Layout, A Premium Teens, RCC, Creation, Sabarimala Lions Club, such the sponsors எல்லாருமே நன்றிகளை தெரிவிக்கிறோம். சஞ்சய் வந்திருக்காரு. 4th over சஞ்சய் உடைய ஃபர்ஸ்ட் ஒன். சஞ்சயுடைய முதல் பந்து டாஸ் பால் அங்க கேட்சுக்கான கால் இது. எஸ், இந்த வாட்டி காலி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காருங்க சூப்பர். மணியுடைய விக்கெட்டை சஞ்சய் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு. 36 ரன்கள், ஒரு விக்கெட். அட்டி கிரியேஷன் கமெண்ட்ஸ் பார்க்கும். வெல்கம் டு ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் நானாட் நாராயணா அப்படின்னு இருக்காங்க. இந்த ஹாப்பி அனிவர்சரி லோகி அண்ணா ஃபைலைட்ஸ் போஸ்ட் தமிழ் சொல்லியிருக்காங்க. ராஜன் வெற்றி மகன் முரளி ரெக்கார்ட் இன்னிங்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு இருக்காங்க. வெற்றி மகன் முரளியுடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் ஆக்டிவ்ல இருக்கு. லைக் பண்ணிட்டு லைவ் சாட்டுக்கு வந்துருங்க. டிஐ லைவ்ல சஞ்சயுடைய செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருப்பாரு. கார்த்தி சஞ்சயுடைய செகண்ட் ஒன். Yes, it's a definitely white ball. It's a ரன்கள் கிடைக்குது. Score 37. ஒரு ஸ்லோயர் கட்டர், ஒரு லைட் கட், ஒரு சிங்கிள் கிடைக்குது.
4th one. சரி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக் இது. டாட் பால். அப்படியே லாஸ்ட் 3 ஒயிட் பால். எஸ்எஸ்ல ரன்கள். கிடைக்குது. சஞ்சய் டு கார்த்தி. லாங் ஆன்ல சுபாஷ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் கிடைக்குது. சஞ்சயுடைய லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. டிஃபெண்டிங் சாம்பியன் எம்பி டீம் சொல்லியிருக்காங்க அட்டி கிரியேஷன்ஸ். ஒரு புல் ஷாட் புல் பண்ணாரு. ஒரு ஒரு சிங்கிள். நான்கு ஓவர் முடிவில் 41 ரன்கள். 4 ஓவர் முடிவில் 41 ரன்கள், ஒரு விக்கெட். 41 ரிமைனிங் 2 overs இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 100 நபர்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க டிஎல் லைவ் ஸ்ட்ரீம்ல. அண்ட் அண்ணா வெரி நைஸ் டோர்னமெண்ட் ரிஸ்வான் பாராட்டி இருக்காரு. அண்ட் ஹாப்பி பர்த்டே அவினாஷ் ஆரா ஸ்டார்ஸ் யஷ்வந்த் குமார். மிஸ்ஸிங் ட்ரீம் 11 இன் செமிஸ் கீர்த்தி வாசன். யாஸ் ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தோம். இந்த புல்டாக் இயர்லியா 2வது பால்லே விக்கெட் போயிருந்தாரு. அண்ட் சஞ்சினா 1 மேனா வந்து ஸ்கோர் வந்து லிஃப்ட் பண்ணியிருந்தாரு. கல் ஒர்க் அவுட் குவாலிட்டி கிரிக்கெட் வெப் ஸ்டார்ஸ் அண்ட் ட்ரீம் 11 கியூரியாசிட்டி பில் லைக் வாட்சிங் இந்தியா vs பாகிஸ்தான் 2000 சொல்லியிருக்காரு. எஸ் பிகேண்ணா ஸ்கோர் வந்து 42 சொல்கிறாங்க. 41 சொல்கிறீங்க நீங்கள். செக் பண்ணிக்கோங்க ஸ்கோர். 42 சொல்கிறாங்க இங்கே. செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. 42 வில்லியம்சன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்க. 5th ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள். டீம் ஸ்கோர் 43. வில்லியம்சன் செகண்ட் ஒன். வெரி ஷார்ட்டுக்கான ட்ரை இருந்தது. பட் ஆனால் கோ பேக் சொல்லியிருக்காரு. ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு பெரிய ஹிட். கோ பேக்னாரு. அதுக்கான ரிசல்ட் இது ஒரு 6 மேக்ஸிமம் ஹியூஜ் 6. பபுலியன் ஷாட் இது. வில்லியம்சன் டார்கெட் பண்ணியிருக்காரு இங்க. ராஜனுடைய கமெண்ட்ஸ் முனையை நோக்கி அந்த ட்ரீம் 11 வெப் ஸ்டோர்ல மேட்ச் மாஸ் அப்படின்னு இருக்காங்க. சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டோட கமெண்ட்ஸ் பார்க்கவும் எம்பிடி சாம்பியன் திஸ் இயர் யூசி அப்படின்னு இருக்காங்க. வெயிட் ஃபார் ஈகிள் பிரபா ஷோ தினேஷ்குமார். 4th ஒன் அகைன் ஒரு புல் ஷாட். பேக் டு பேக் 6. ஸ்டேஜை தாண்டியது பாரு. 6 2 ஸ்டேஜில் அண்ணாந்து பார்க்கிறார்கள். அங்கே சிறப்பு விருந்தினர்கள் 50 கிராஸ் பண்றாங்க. 55 ரன்கள். குட்டி பாப்பா இங்க கட்சி போட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சூப்பர். பரவாயில்ல. இது சியர் கேர்ள்ஸ் இல்ல, சியர் கிட்ஸ். சியர் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. லாஸ்ட் 2 balls இருக்கு. ஆப்டிக் 6 காட்டுவாரா கார்த்தி. 55 55. Fifth one. Again. Huge hot trick. 6.
6 சூப்பர் பண்ணிருக்காரு கார்த்தி தி பிரில்லியன்ட் குட்டி பாப்பா இங்க ஆடுறாங்க. 1 ரூபாய் தார இங்க ஜிங்கு சூப்பர் டான்ஸ் இங்க. நல்ல ஒரு வைபா அட்மாஸ்பியர் ஆயிருக்கு. ஏகப்பட்ட ரசிகர்கள் சூழ்ந்திருக்காங்க. கார்த்தி குழந்தைகளை நடனமாட வைத்திருக்காரு. ஐந்தாவது ஓவர்ல கடைசி பந்து 61. அகைன் கேட்சுக்கான காலம் நடனமாட வைப்பாரா சுபாஷ் கையில. இங்கே வீல்தார் கார்த்தி. விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். 5 ஓவர் முடிவில் 61 ரன், 2 விக்கெட். 61 for 2. 61 ரன்கள் 2 விக்கெட். ப்ரோ உங்க ஃபேவரட் டீம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? 8 டீம் என்னோட ஃபேவரட் தான். குவாலிஃபை ஆன 8 டீமும் பயங்கர மாசா டஃபா எவ்வளவு கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆனாங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்த உங்களுக்கும் தெரியும், பேசுற எங்களுக்கும் தெரியும். கடைசி ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். 61 ரன்கள் 2 விக்கெட். 61 for 2. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அகைன் சஞ்சயை கூட்டு வந்திருக்காங்க. சஞ்சய் டு ஜீவா. நீ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. கவி 6 பந்துகள் இருக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிய. கடைசி 6 பந்துகள். கிரேட் ஒர்க் டிஐ டீம் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இங்கே ஸ்டேஜை நோக்கி பாப்பா கிட்டே போயிருக்கு. அங்க வேற லெவலான வைப்பை பார்க்கிறோம். குடும்பங்களை பார்க்கிறோம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை பார்க்கிறோம். கோல்டன் ஸ்பாரோ நெஞ்சிலே யாரோ பந்துகளை பார்த்து அனுசரிங்க. குட்டி பாப்பா அங்கே சுட்டி பாப்பா வாயிக்காக 67. செய்த வாட்டி ஜீவா ஆட வச்சிருக்காருங்க ரசிகர்கள். The last 5 balls in the inningsல. ஸ்ட்ரைட்ல லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஆஃப் ஸ்டம்ப் டிஜேல கொண்டு போறாரு. இங்க ஒரு டாட் பால் ஆகிருக்கு. அந்த கிரேட் ஒர்க் டீம் சொல்லி இந்த ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. லியோ பரத் வக்கீல் வழக்கறிஞர் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஸ்லோயர் போல பிக்கால கேட்சா விக்கெட்டுங்க. 3வது விக்கெட் இழக்கின்றார்கள் இங்க சென்னை 96. விக்கெட் நம்பர் 3 இஸ் டவுன். ரிமைனிங் 3 பால்ஸ் இருக்கு. டிஐ லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லிருக்காங்க. சோ அதே தான் நாங்களுமே கேக்குறோம். அந்த ஒரு ரீப்ளேயை பார்க்கிறோம். சூப்பரான பிரில்லியன்டான கேட்ச். இந்த ஜீவாவோட ரியாக்ஷனை பார்க்கிறோம். பாலை பார்த்து கொண்டே இருந்தாரு. ஒரு டிராப் நடக்குமோ இல்ல சிக்ஸர் பறக்குமோ அப்படின்ட்டு, இன்னும் கொஞ்சம் குயிக்கா எடுத்து அடிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு. ரிமைனிங் 3 பால்ஸ். இங்க 2 பால்ல கம்பேக் கொடுத்திருக்காரு சஞ்சய் ஒரு 6க்கு அப்புறம். பேட்ஸ்மேன் பெருமாள். நீ பேட்ஸ்மேனாக பெருமாள். 3 பால்ஸ்ல இந்த பால் புல் பண்ணிருக்காரு. 6. 2வது பெரிய 6. பாப்பா ஆட்டத்தை காண டிஏ லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க ஒரே ஸ்டெப் போட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை 96 73. 73. லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2. ரிவர்ஸ் ஸ்வீப் அங்க சூப்பரான ஸ்டாப் பிரபா. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சிங்கிளோட 74 கடைசி பந்து. முதல் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து. பார்க்கலாமா சஞ்சய் விக்கெட் எடுப்பாரா இல்ல பேட்டிங்ல கபி மேரே கபி 6 அடிப்பாரா? Last one. Dot ball 20 is
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 74 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 75 இலக்கு. 75 இஸ் டார்கெட். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு மேட்சா இருக்க போது. 75 டார்கெட். டார்கெட்டோட இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிக்கிறாங்க. முதல் பந்து வில்லியம்சன் இந்த பேட்ல இருந்து ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. வில்லியம்சன் பிரபாவுடைய கப்பு அண்ட் முதல் ஒரு மணி சூப்பர் மணி ஒரு பவுண்டரி. Second one. ஒரு ஷார்ட் லைன் டெலிவர் ரன் அவுட்கான சான்ஸ் ஆல குயிக் சிங்கிள் ஆடி பார்க்கும் பொழுது
ஒரு குயிக் சிங்கிள். ரெண்டு பந்துகள்ல 5 ரன்கள் கிடைக்குது. தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு பிரபா. அங்க லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் மூவ் பண்றாங்க. 3 பந்துகள் சோஃபார் 6 ரன்கள் கிடைச்சிருக்கு. அரையிறுதிக்கு செல்லக்கூடிய கடைசி அணியுடைய விவரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வர போகிறது. யார் அப்படின்ட்டு பார்க்கலாம், யாருக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு. மணி டு வில்லியம்சன். எக்ஸ்ட்ரானரி டர்னுங்க, நல்ல டர்ன் இருந்தது வில்லியம்சனுக்கு அகைன்ஸ்டா. ஒரு டாட் பால். கடைசி 2 பந்துகள் வில்லியம்சன் பிரபா டிஸ்கஷன்ல பார்க்கவும். இங்க லாஸ்ட் 2 பால்ஸ் இருக்கு. கடைசி 2 பந்துகள். மைத்ரு வில்லியம்சன் லக்ஷம் ரீஜியல் டார்கெட் பண்ண பால் வைட் பால். எஸ்டாஸ்ல ரன்கள். லாஸ்ட் 2 பால்ஸ் கடைசி 2 பந்துகள். ஒரு கட்டர் பட்டன ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட் இருக்குங்க. ஒரு சிங்கிள் மூவ் பண்றாங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. அண்ட் கடைசி பந்து 8 ஃபார் நோ லாஸ். கடைசி பந்து எக்ஸ்ட்ரானரி டர்னுங்க. சூப்பரான இடத்தை ஸ்பாட் பண்ணி நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு மணி. இங்க முதல் ஓவர் முடிவில் 8 ரன்கள் 8 ஃபார் நோ லாஸ். 8 ரன்கள் கிடைச்சிருக்கு. 8 ஃபார் நோ லாஸ். 75 இலக்கு. 75 இங்க டார்கெட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் 5 ஓவர்ஸ்ல 67 ரன்களை தேவைப்படுகிறது. 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 67. 30 பந்துகள்ல 67. நவீன் இரண்டாவது ஓவர் ஷாட் பண்ண நவீன் வந்திருக்காரு. 5 ஓவரில் 67. ஃபர்ஸ்ட் ஒன் நவீனுடைய முதல் பந்து. லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க நேயர்கள். கமெண்ட் பாக்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு. சூப்பரான பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்ல இருக்குது பிரபா. செகண்ட் ஒன் நவீனுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது பிரபா. செகண்ட் ஒன் ஹிட். சூப்பர் ஸ்டாப். அது கண்டிப்பா ஒரு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த மேட்சை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு விருந்து காத்துக்கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அரையிறுதிக்கு வரக்கூடிய கடைசி அணி யார் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தை தெரிய வரும். போராடக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். தேர்ட் ஒன் டச்சுக்கான கால்னா மிட் விக்கெட்ல ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்குது. The last 3 balls கடைசி 3 பந்துகள். நவீன் டு பிரபா. நவீன் டு பிரபா. ஃபோர்த் ஒன் நான்காவது பந்து. Yes. இது கிளியரா இல்ல 6? It's a huge 6. குழந்தைகள் டான்ஸை பார்க்க முடியவில்லை. முதல் இன்னிங்ஸ்ல மட்டும் ஆடுனீங்க. ஆடுங்க. கோல்டன் ஸ்பாரோ எனர்ஜில யாரோ வேற ஒரு டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. பாட்டை மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் டான்ஸ். ஆஹா, பெல்லி டான்ஸ், கில்லி டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 2 பால் கடைசி 2 பந்துகள். ரிவர்ஸ் ஸ்வீப் அட்டெம்ப்ட். பவுண்டரியா இல்ல ஸ்டாப் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுண்டரி. 2 பந்துகள்ல 10 ரன்கள் கிடைச்சிருக்கு. நவீனுடைய லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. லாஸ்ட் ஒன் நவீன் டு பிரபா. கிராக் ஆயிருக்கா.
மூணாவது ஒரு குயிக்கா சார், எனக்கு டைம் அவுட்டா வைங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஓவர்ல 21 ரன்கள் கிடைச்சிருக்கு. 2 ஓவர்ல 21 ரன்கள், 21 ஃபார் நோ லாஸ். 4 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 54. 24 பந்துகள் 54. 4 ஓவர்ல 54 வெற்றிக்கு தேவை. 4 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 54. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம் தேர்ட் ஓவர் ஷாட் பண்ண ராமுடைய முதல் பந்து ராம் இங்க பட்டிங்க விக்கெட். வில்லியம்சன் காலி. முதல் பிரேக் த்ரூ. ராம் 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 எடுத்திருக்காருங்க விக்கெட். மோஸ்ட்லி இத சிக்ஸர் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பார்கள். வில்லியம்சன் பார்க்கின்றார். பந்துகளை ரீப்ளேல பார்க்கிறோம். பட் ஆனா இங்க கூலான ஒரு கேட்ச பிடிச்சிட்டு நடந்து வந்தாரு பாருங்க. மணி எங்கும் மணி, எதிலும் மணி. மணி 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 கிரவுண்ட் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு இந்த ஒரு மேட்ச்ல. பட் இங்க எம்பிடியா இல்ல சென்னை 96ஆ அரையிறுதிக்கு செல்லக்கூடிய கடைசி அணி எது? எது? ஜுனைத் வந்திருக்காரு. இந்த கமெண்ட் செக்ஷன்ல சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட், லியோ பரத் எல்லாருமே பார்க்கிறோம். இந்த லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் லென்த் டைமிங் கொடுத்தாரு. பவுண்டரிக்கான சான்ஸா ஓடுகிறார் பேக்குவாரா. பவுண்டரி, சூப்பரான ஒரு பவுண்டரி. பந்துக்கு ஓடியது ஜானு. ராமுடைய தேர்ட் ஒன். பால் சொல்லிருக்காங்க. ரிமைனிங் 3 பால்ஸ் இருக்கு. சூப்பரான ஸ்டாப் கீப்பிங்ல. ஃபோர்த் ஒன் ஜுனைத். டச்சுக்கான கால். நவீன் அங்க ஒரு விக்கெட்டுங்க. 2வது விக்கெட்டுங்க எடுத்து கொடுக்கிறாரு ராம். பெரிய விக்கெட். ஜுனைத்தோட விக்கெட் காலி ஆகுது. பார்க்கலாம். டிஃபெண்டிங் சாம்பியன் இங்க போராடி உள்ளே வருவார்களா? வெற்றிக்கு தேவை 50. 20 பந்துகள் கைவசம் இருக்கு. டிஃபெண்டிங் சாம்பியன் 2024 ஆல்சா கிரிக்கெட் கிளப் டோர்னமெண்ட் சாம்பியன் பட்டத்தை வென்ற எம்பிடி சேசிங்ல பார்க்கிறோம். வெற்றிக்கு தேவை 50. பேட்ஸ்மேன் சாந்தோ. ஆனா ராமு இங்க ஈகிள் பிரபா ஒரு ஸ்லிப் ஆயிருக்காரு. அப்பேர் டிவி அப்பேருக்கு கொடுத்துட்டாருங்க. பிரபா ஓகேவான்னு தெரியவில்லை. புழுதி பறக்கின்றது பாரு. ஜீர்ணடாவரத்துல மாறி. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு த்ரோவை செக் பண்ணுறாங்க அங்க. ஓகே, we have another view. Please, we'll check the another view. The batsman touched the crease after the hit the stump. Not out. Not out இது.
டாட் பால் ஆகுது. லாஸ்ட் ஒன், ராமுடைய லாஸ்ட் ஒன். டீம் ஸ்கோர் 25 ரன்கள். ராமுடைய லாஸ்ட் ஒன். ஒரு லோ ஃபுல் டாஸ். அம்பேரை பதம் பார்த்த ஒரு பந்து. அம்பேருக்கும் அவருக்கும் என்ன விரோதம் அப்படின்றது தெரியாம தான் பட்டிருக்கு போல இருக்கு. அம்பேர் எதுவும் தெரியாத போல இங்கே நடித்துக் கொண்டிருக்கிறார். 3 ஓவர் முடிவில் 26 ரன்கள் 2 விக்கெட். 3 ஓவர் முடிவில் 26 ரன்கள் 2 விக்கெட். அந்த இந்த ஒரு ஆல்ஷா கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல அந்த பிரம்மாண்ட ஆடியோஸ் பாருங்க. எக்கோ பட்ஷா மாணிக்கம் அப்படின்லாம் சொல்லும்போது ஒலிக்கும் குரல் அந்த கணீர் கணின்னு ஒலிக்குது. எஸ்டிஆர் ஆடியோஸ், தாம்பரத்துடைய எஸ்டிஆர் ஆடியோஸுக்கு மிகப்பெரிய நன்றிகள். 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 49. ஓவரில் வெற்றிக்கு தேவை 49. 18 பந்துகளில் 49. காலிறுதி, கடைசி காலிறுதி ஆட்டம் நீங்க பார்த்து கொண்டிருப்பது கடைசி காலிறுதி ஆட்டம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க the last quarter final யார் குவாலிஃபை ஆக போறாங்க அப்படினு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயில் எப்படி இது யார் தேன்னோனால பாக்குங்க. நவீன், ஐ திங்க் நவீன் தான் பால் எடுத்திருக்காரு. ஒய் அம்பேட் ஆர்கியூ பண்ணாதீங்கப்பா, லைவ் போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் திங், பிளேயர் கான்டாக்ட் வேண்டாம். நீங்க அம்பையர்ஸ் இருக்கும்போது அம்பையர்ஸ் கிட்ட பேசுங்க. பிளேயர் டு பிளேயர் வந்து பேச வேண்டாம். The kind request to all the team. என்ன நடந்தாலும் வந்து அம்பையர்ஸ் மூலமாவே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் நாகேந்திரகுமார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம். வருகை தந்திருக்கும் அன்பண்ணன் நாகேந்திரன் அவர்களை வருகை என வரவேற்கிறோம். 3 ஓவர்ல 49. கண்டிப்பா இட்ஸ் ஹியூஜ் சிக்ஸர். ஆட்டம் ஏதோ உணர்த்துகிறது. லியோ பரத்துடைய கமெண்ட் பார்க்க வெயிட்டிங் ஃபார் முகிலன் ஷோ ஃபயர் போட்டிருக்காரு. இங்க 43 ரன்கள் தேவைப்படுகிறது. 17 பந்துகள் கைவசம் இருக்கு. ஆஃப்டர்நூன் செஷன்ல காலிறுதி 4 குவார்டர் ஃபைனல் 4 வந்து போயிட்டு இருக்கு சேசிங்க நோக்கி. செகண்ட் ஒன் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. டாமன் கீழே இருந்தது ஒரு கட் பண்றாரு லெக் சைடுல ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் 9 தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது. பிரபா கேட்சுக்கான கால். பட்டாசு மலை ஒலிக்கின்றது. சிறப்பு விருந்தினர் அரங்கம் ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க ஸ்டேஜை நோக்கி ஒரு விக்கெட், பிரபாவுடைய விக்கெட் காலி ஆகுது. ஸ்கோர் கார்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 3-3 தெரியுது அப்படின்றத பாக்குறோம். 33 விக்கெட் வந்திருக்காங்க. அண்ட் ஓவர் 3.3. இங்கு இணைந்திருக்கும் அனைத்து அண்ணன்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க் டு நாகேந்திரன் அவர்களுக்கு, நாகண்ணா அவர்களுக்கு. அவரோட கேப்டன்சியில் நிறைய கிரிக்கெட் நாங்கள் விளையாடி இருக்கோம், நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி வெரி ஹாப்பி டு வெல்கம் நாகேந்திர குமார் டு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் 2025 டோர்னமெண்ட்டுக்கு வருகை என வரவேற்கிறோம். நியூ பேட்ஸ்மேன் முகிலன் வந்திருக்காரு. வெயிட்டிங் ஃபார் லியோ பரத். விக்ரம் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். வைடர் பால் இது. ஜானி பாய் ஓடுகிறார். அங்க பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காருங்க. ஜான் ஹுசேன் போல்ட் வேகத்தில் ஓடி பார்க்கக்கூடிய ஒரு ஆல் ஸ்டார் கிரிக்கெட் டோர்னமெண்டை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹுசைன் போல்டை போல நில்லாமல் ஓடு, கோல்டு உன்னை தேடி வரும் பாரு அப்படின்ட்டு எதிர்நீச்சல் ஒரு பாட்டு இருக்குது கவிஞர் வாலி வரிகள்ல. நவீனுடைய லாஸ்ட் 14 பந்துகள் 40. 14 பந்துகள் 40. ஷாட் போய் ஆக வேண்டிய கட்டாயம். கேட்க வேண்டிய பால். இங்கே ஒரு வாலிபால் ஆட முயற்சி செய்தார் மிட் விக்கெட்ல.
அம்பையருடைய ஆட்டம் குழந்தைகளுடைய ஆட்டத்தை பார்க்க கோல்டன் ஸ்பாரோ தான் நினைக்கிறேன் பாட்டுக்கு. கோல்டன் ஸ்பாரோ இல்லை என்ன பாடல் அப்படி என்று தெரியவில்லை. சூப்பர் சூப்பர். குழந்தைகளுக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் தாம்பரம் ஃபுல்லாக நம்ம சனம் இங்கே கூடியிருக்கிறது. கொண்டாடிட்டு இருக்காங்க. பால் போடும்போது அம்பே கையை பிடிச்சி எடுத்துட்டாரு. வடிவேல் காமெடி மாதிரி தான் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தியா. The last one. Again back to back 6. சூப்பரான ஒரு இன்னிங்ஸாக மாறுகிறது. மேட்ச் இங்கே அனல் பறக்கிறது. குட்டீஸுடைய டான்ஸ் கோப்பைக்கு நடுவிலே ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. சூப்பரான ஒரு டான்ஸை பார்க்கிறோம். இங்க இந்த கேமராமேனோட விஷுவல் பார்க்கிறோம். ஒரு கேமரா பார்த்து டாட்டா சொல்லுங்க. ஹாய் பாப்பா டாட்டா. எங்க கேமரா இருக்குது? ஸ்ட்ரெயிட்ல எங்கிட்டயா? ஓகே ஓகே பாய் 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 பாய். எங்கிட்ட எனக்கு சொல்ல தெரியல. தெற்கா வடக்கா நானும் எங்கிட்ட உட்காந்துருக்கேன் எனக்கே தெரியவில்லை. ஓகே ஆனா அந்த டாய்லெட் 2 ஓவர்ல 28. 2 ஓவர்களில் 28 வெற்றிக்கு தேவை. 12 பந்துகள்ல 28. 12 பந்துகள்ல 28. மணி வந்திருக்காரு. முதல் பந்து மணி. நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பாலும் திக் திக் நிமைகளாக மாறுது. டிக் 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 டிக். 2 டீமுக்கும் இதே துடிப்பு எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அரையிறுதிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு. யார் கால் எடுத்து வைக்க போறா? செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். ஹண்டர்ல எடுத்திருக்காரு. హంటర్ వంటర్ చూడు ఇక్కడ లేదు. 6 தாம்பரம் கிரவுண்ட்ல 6 மலையாக பொழிகிறது. மணி கம்பேக் கொடுப்பாரா? ரிமைனிங் 4 பால்ஸ் இருக்கு. முகில 4 பந்துகள்ல 20. அவுட்டுக்கான காலே அவுட். வெயிட்டிங் ஃபார் முகிலன். ஷோ எண்ட் ஆகுது. முடிச்சு தருவார் அப்படி பார்க்கும்போது முடித்து விட்டாருங்க மணி. இன்னும் 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 இங்கே இறுதி கட்டத்தை சுவாரஸ்யமாக்கி இருக்கு இந்த ஒரு விக்கெட். வேற லெவலான ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வேற லெவலான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. அமேசிங் அமேசிங். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். அன்னை டேட்ஸ்ல இந்த பேர்ச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் வலிமையாகும். பேர்ச்சம்பளத்தில் உங்களுக்கு இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து உடம்புக்கு முக்கியமான ஒரு சத்தாகும். இரும்புனா இரும்பு எடுத்து தின்றக்கூடாது. இது இரும்பு சத்து அப்படின்ட்டு முன்னோர்கள்ல வெளிநாட்டு நபர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சக்தி வந்திருக்காரு. சக்தி லியோ பரத் சாம் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அபிஷேக் வணக்கம் ஏடிவி லியோ பரத் அப்படின்னு இருக்காரு. சாம் சொல்லியிருக்காரு வில்லியம்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரானரி டெலிவரிங்க. மணி ஒவ்வொரு பந்துகளையும் இங்க சுவாரஸ்ய கட்டத்தை நோக்கி நகர வைக்கின்றார். டாட் பால். ஓகே லாஸ்ட் 2 பால். கடைசி 2. அகைன் த்ரோன் ஆகுது. நல்லாவே பால். சுவாரஸ்ய கட்டத்தை நோக்கி புல்லட்டை முறுக்குகின்றார்கள். 7 பந்துகள் 21. 7 பந்துகள் 21. ரொம்ப லோவா இருந்த பால் இங்க டாட் பால். தொடர்ச்சியா 3 டாட் பாலுங்க. ஒரு சிக்ஸர் கிடைச்சாலும் இங்கே 7 ரன்களுக்கு பந்துகளை போட்டு சிங்க நடை போட்டு சீறிக்கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார் மணி. 6 பந்துகள்ல 21. எம்பிடி என்ன செய்ய போகிறாங்க? டிஃபெண்டிங் சாம்பியன்
2024 சாம்பியன் சாந்தோ கிளாஸ் இருக்காரு. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆன் த வே. 6 பந்துகள்ல 21, 6 பந்துகள் 21 வெற்றிக்கு தேவை. கடைசியில் கிளைமேக்ஸ் பார்க்க முடியும். ஏன் இவ்வளவு பேர் நிறைய பேர் வரீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது லைவ்ல. கார்த்தி 6 பந்துகள் 21 புல் பண்ணிருக்காரு. சிக்ஸா கேட்சா இல்லை, ஒரு 6 ராக்கெட்டோட லான்ச் ஆகுது. குழந்தைகள் அங்கே ஒரு குத்தாட்ட போட்டுக் கொண்டிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆட்டம். மீனா மீனா தீகா 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 அரே அரே சூப்பர் கா டான்ஸ். 5 பந்துகள் வெற்றிக்கு தேவை. 15. கையில் ஒரு புல் பண்ணாரு. பட் ஆனா சூப்பர் கேட்ச். மணியுடைய அக்ரஸி செலிப்ரேஷன் முதல் முறையா பார்க்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு போட்டி சூடு பிடித்திருக்கிறது. விக்கெட். 4 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 15. 4 பந்துகள்ல 15. கங்க்ராச்சுலேஷன் சரவணன் பிரதர். ஸ்வப்னகிரி கமெண்ட் செய்யப்பா. 4 பந்துகள்ல 15. என்னதான் நடக்க போகிறது என்று தெரியவில்லை. உலகமே பேச்சு, ஊரெங்கும் பேச்சு. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் மேட்ச், தரமான ஒரு டோர்னமெண்ட் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க விழா கமிட்டி. எல்லா புகழும் விழா கமிட்டியை சாரும். 4 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 15. 4 பந்துகள்ல 15. 4 balls 15 runs. சிவா ஆஃப் சப்டிவிஷன்ல இருந்து லெக் ஸ்டம்ப்ல கனெக்ட் பண்ணாரு. எத்தனை ரன்கள் கிடைக்கும்? ஒரு ஸ்டாப் பண்ணிருக்காரு ஃபீல்டர். அங்கே 2வது ரன்னுக்கான சான்சஸ் எடுத்திருக்காங்க. ஆஹா, ஒரு ரன் ஒரு விக்கெட்டுக்கு. என்னங்க நடக்குது ஒண்ணு புரியவில்லை. வெடி 2 ரன்கள் தான் பெட்டரா இருந்திருக்கும் எம்பிடி சைடுல. பட் 1 ரன்கள் 1 விக்கெட். சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம். ரிமைனிங் உள்ள 3 பந்துகள்ல வெற்றிக்கு தேவை 14. 3 பந்துகள்ல 14. நியூ பேட்ஸ்மேன் ஆஷாய்க்கு வந்துருவாரு. சுபாஷ் 3 பந்துகள் 14. ரிசல்ட் பால் +2க்கு ரிசல்ட் வரப்போகுது. மே மாசம் 10th வரப்போகிறது. அது மே மாசம் கடைசியில் வரும். 3 பந்துகள்ல 14 வெற்றிக்கு தேவை. படைத்த பிரம்மனுக்கு மட்டுமே தெரியும் இந்த பால் என்ன ஆக போகிறது என்று. பிரம்மா சொல்லுங்க, பிரம்மா வெயிட் பண்ணி பாருடா அப்படிங்கிறாரு கார்த்தி. கண்டிப்பாக அடிக்க வேண்டிய போல் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. பட் இங்க என்ன கேம் இருக்குது. 2 பந்துகள்ல 13. 2 சிக்ஸர் அடித்தால் சுபாஷுக்கு சபாஸ் என்று சொல்லுவார் முதலமைச்சர். விருந்தளிப்பார் நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்க 2 பந்துகள் 13. 2 சிக்ஸ் அடிச்சா ஸ்கோர்ஸ் லெவல் ஆகும். பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாமா கார்த்தி? இங்க ஒரு பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி தாங்க போயிருக்கு. மேட்சை கைப்பற்றி விட்டார்கள். 1 பந்துகள்ல 9 அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமாக ஒரு பார்க்கப்படுகிறது. எஸ்டாஸ்ல மேபி போட்டால் மட்டுமே, கொடுத்தால் மட்டுமே இங்க ஒரு வெற்றி. எம்பிடி டிஃபெண்டிங் சாம்பியன் காலிறுதிக்கு தகுதி பெற்றாங்க. அரையிறுதி தகுதி பெறுவதில் இந்த மேட்சுடைய இதை பார்க்கிறோமா. லாஸ்ட் பால். கேம் வின் பண்றாங்க. 8 ரன்கள் வித்தியாசத்துல அரையிறுதிக்கு தகுதி பெறக்கூடிய அணி சென்னை 96. சூப்பரான ஒரு ஃபைட் கொடுத்த எம்பிடி
டிஃபெண்டிங் சாம்பியன் 2024 உடைய டைட்டில் வின்னர் எம்பிபி அணியினருக்கு ஆல்சோ கிரிக்கெட் கிளப் விழா குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் டிவி லைவ் யூடியூப் நேரலை மற்றும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றிகளை கன்வே பண்ணிக்கிறோம். மணி தம்பி வாங்க அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்.